குஜராத் மாநிலம் போர்பந்தர் கடல் பகுதியில் மாயமான மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு அவரது கர்ப்பிணி மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். விளாத்திக்குளம் தாலுகா அயன்பொம்மையாபுரம் அருகே உள்ள பனையடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணாதுரை. மீனவரான இவரது மனைவி சந்தனசெல்வி. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு குழந்தையும் தற்போது சந்தனசெல்வி 5 மாத கர்ப்பிணியாகவும் உள்ளார். இந்நிலையில் அண்ணாதுரை கடந்த நவம்பர் 14ஆம் தேதி நாகப்பட்டினத்தை சேர்ந்த தங்கமணி என்பவரது படகில் கொச்சி துறைமுகத்திலிருந்து 13 மீனவர்களுடன் மீன்பிடிக்க சென்றார். கடந்த நவம்பர் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர் கடல் தவறி விழுந்துவிட்டதாக படகில் இருந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். இது குறித்து அவரது மனைவி சந்தனசெல்வி மற்றும் குடும்பத்தினர் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரிடம் கடந்த வாரம் மனு அளித்தனர். ஆனாலும் இதுவரை அண்ணாதுரை மீட்கப்படவில்லை. எனவே கடலில் விழுந்து 11 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் விரைந்து அவரை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு சந்தனசெல்வி மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க கலெக்டரிடம் மனு அளித்தனர். இது குறித்து அவரது மனைவி சந்தனசெல்வி கூறும்போது, கணவரை காணாமல் வயிற்றில் குழந்தையுடன் தூக்கமின்றி தவித்து வருகிறேன். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து எனது கணவரை மீட்க வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினார். கொச்சின்ல ஒரு தகவல் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எங்க மாமா நாங்க 4-5 பேர் கொச்சின்ல போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நாங்க 2வது தூத்துக்குடி வந்தோம். தூத்துக்குடி திங்கட்கிழமை கலெக்டரை பார்த்து ஒரு மண்டே பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த மண்டே பெட்டிஷன் மூலமா அவங்க என்ன தெரிவிச்சாங்கன்னா துரித நடவடிக்கை எடுக்கப்படும் அன்னைக்கு எங்களுக்கு தெரிவிச்சாங்க. அதன் பிறகு நாங்க திங்கட்கிழமையே கனிமொழி எம்பியை பார்த்து அவங்களுடைய பிஏவை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். அதன் பிறகு அன்னைக்கேமும் கீதாஜின் மரத்தை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனா கேட்கிறப்பெல்லாம் தேடுதோம்னு சொல்றாங்க. 10-15 நாளா எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் பசியோடும் பட்டினியும் கண்ணீரோடும் நாங்க மிகுந்த கவலையோட காணப்படுகிறோம். இதுக்கு ஒரு விட தெரியணும்னா எங்களுக்கு கூடிய வேலையில விட தெரியணும். நீங்க தான் இதுக்கு தகுந்ததான பத்திரிகையாளர் நண்பர்களும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம். காணணும் உடனே அதுக்குரிய ஓனர் இங்க ராமேஸ்வரத்துல அந்த ஓனர் வீட்டுக்கு போன் பண்ணி கேட்க அவங்க நாங்க கொச்சின் போறேன் நீங்க வாங்கன்னு கூட சொல்லல கொச்சினுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு முன்னக்கூட்டி. பின்னாடி அவங்க குடும்பத்துல ஒரு 4-5 பேர் 2வது கொச்சின் போறாங்க. அங்க போய் அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ண பிறகு என்ன சொல்றாங்க, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். மரைன்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் 2 போட்டு தேடி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இன்னைக்கு இந்த நிமிஷத்து வரைக்கும் எந்த பதிலும் அவங்களுடைய கவர்மெண்ட்ல இருந்தோ அதிகாரிகள் இருந்தோ அல்லது ஓனர்கிட்ட இருந்தோ நல்ல சாதகமான பதிலோ ரெஸ்பான்ஸ் வரல. நாங்க என்ன செய்யறோம், குழந்தைய பையனை பருதிக்கு விட்டுட்டு நாங்க என்ன செய்யறது? அவனுக்கு உயிரோடு இருக்கிறானா உயிர் இல்லாம இருக்கிறானாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இதுக்கு யாரு பொறுப்பு? ஒரு வீட்டுல பையன் காணாம போயிட்டான் அப்படின்னா அது கடலுக்கு போனோம், கடல்ல விழுந்துட்டாங்கிறது தெரியுது, கன்ஃபார்மா தெரியுது. என்ன ஆச்சுங்கிறது இதுவரைக்கும் எங்களுக்கு சொல்லப்படல. அப்போ அரசு 2 அரசு என்ன செய்துகிட்டு இருக்கு? சொல்லியிருக்கோம் முறைப்படியா மாநில அரசு கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லியிருக்கு, எம்எல்ஏ சொல்லிருக்கு, எம்பி சொல்லி எல்லாருக்கும் தகவல் சொல்லிருக்கு. இது வரைக்கும் அவங்ககிட்ட எந்த வித ஒரு சாதமான ஒரு பதிலே எங்களுக்கு வரல. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு முடிவை தெரிஞ்சாகணும். கண்டுபிடி